750 வருடங்களுக்கு முன்பு ஒரு குழந்தை மரத்தின் உச்சிக்கிளையில் கிடைத்தது என்றால், அதையும் சிவபெருமான் நேரில் வந்து காப்பாற்றினார் என்றால், இந்த கதை சாதாரணமா? இந்த சம்பவத்திற்கு பிறகே ஒரு ஈஸ்வரன் அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். குழந்தை வரம், திருமணத் தடை, மன வலிமை எல்லாவற்றிற்கும் பதில் தரும் இந்த அதிசய சிவன் யார்? இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். உத்திரகோசமங்கை பகுதியைச் சேர்ந்த 2 குடும்பங்கள் 750 ஆண்டுகளுக்கு முன்பு அழகர் கோயிலில் உள்ள கள்ள அழகருக்கு நேர்த்திக்கடன் செலுத்த கிளம்பினர். நீண்ட பயணத்தில் களைப்புற்ற அவர்கள் மதுரை அருகே உள்ள விராதனூரில் தங்கி ஓய்வு எடுத்தனர். அங்கிருந்த ஒரு மரத்தில் தொட்டில் கட்டி தங்கள் குழந்தையை தூங்க வைத்தனர். பயணக் களைப்பில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில். திடீரென விழித்து பார்த்தபோது தொட்டில் காலி, குழந்தை இல்லை. அதிர்ச்சியில் தேடியபோது அருகில் இருந்த உயரமான மரக்கிளையில் அந்த குழந்தை இருப்பது தெரிய வந்தது. அதிர்ச்சியும் அச்சமும் கண்ணீருடன் பெற்றோர் கதறினர். இறைவா, எங்கள் குழந்தையை காப்பாற்று என்று சிவபெருமானை மனம் முருக வேண்டினர். அந்த அழுகுரலை கேட்ட கருணை கடலான சிவபெருமான் உடனே தோன்றி குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தார். பின்னர், இந்த இடத்தில் எனக்கு கோயில் எழுப்பி வழிபடு என்று அருளி அந்தர்த்தானமானார். இறைவனின் விருப்பப்படி அந்த இடத்தில் கோயில் எழுப்பப்பட்டு ரிஷபாரூடர் மூலவாராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். கண்ணீரை துடைக்கும் ஈஸ்வரன், நம்பிக்கையை விதைக்கும் சிவன். அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் போற்றி. இந்த ஈஸ்வரனை மனதில் நினைத்து கீழே கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். சிவனருள் நிச்சயம் கிடைக்கும்.